ஹாய் ஃபுட் லவர்ஸ், உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் லக்ஷ்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். நம்ம டீ கடையில் பண்ணக்கூடிய ஒரு வடை, டீ கடை வடையாக இருக்கலாம், இல்லைனா தள்ளு வண்டியில் செஞ்சுட்டு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வடை, மசால் வடை. அந்த மசால் வடை இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மசால் வடைக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1.25 ஆழாக்கு கடலைப்பருப்பை ஒரு 3 hours சோக் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் ட்ரைன் பண்ணிடணும். ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறேன். கடலைப்பருப்புலேருந்து தண்ணி ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பிடிச்சப்பொடி பருப்பை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிடிச்சப்பொடி கடலைப்பருப்பை, ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த கடலைப்பருப்பில் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்ல ஒரு கொரகொரப்பாக மசாலா வடைக்கு தேவையான கோர்ஸாக இதை நம்ம அரைச்சிப்போம். இப்போது நம்ம கொரகொரன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துருவோம். அது கூடவே 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது 1 டீஸ்பூன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 10 சின்ன வெங்காயம்னு வச்சுங்களேன், அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் புதினா ஃபைனாக சாப் பண்ணு. இதுலேயே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு மிக்ஸ். தண்ணியே சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் போட்டு ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டு ஃபைனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸாக உருட்டி நம்ம எப்படி மசாலாவோட தட்டுறோமோ அது மாதிரி கையில் இந்த மாதிரி வச்சு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். வாங்க, நான் எண்ணெயை சுட வச்சுருக்கேன், பொரிக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா கையில் நல்லா உருட்டிண்டு சின்ன சின்னதாக தட்டி, எவ்வளோக்குள்ள மெலிசாக போட்டிங்கன்னா அவ்வளோக்குள்ள கரகரப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு எண்ணெய் நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்கணும். வடை போட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும், அப்போ தான் உள்ளே இருக்கிறது வேகம் மேலே கருத்து போயிடும். அதனால் வடை போட்ட உடனே ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். ஹையில் வச்சுருந்தேன், இப்போ லோவில் கொண்டு வந்துட்டேன். நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசால் வடை நல்லா முறுமுறுன்னு தயாராகிட்டு இருக்கு. நம்மளோட ரோட்டு கடை இல்லைன்னா ஒரு தள்ளு வண்டியில் செய்யக்கூடிய
ஒரு மசால் வடை. எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் அப்படியே செய்யுங்க. நிச்சயமாக அந்த பருப்பில் வந்து ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த கிறிஸ்ப்னஸே கிடைக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வடை போடுறது தான். ஜஸ்ட் இது வந்து பிளான் பண்ணோம்னா ஒரு 2 hours, அந்த 2 to 3 hours அந்த கடலைப்பருப்பு ஊற வைக்க வேண்டிய நேரம் மட்டும்தான். அது மட்டும் பண்ணிட்டோம்னா எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா வித்தின் 1/2 hour அருமையான ஒரு மசால் வடை, ரோட்டு கடை மசால் வடை. நம்மளோட மசால் வடை பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கு. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து அடையணுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி, அந்த பருப்பில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் சப்போஸ் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணியை வந்து ஒரு 15 minutes ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஒரு ஜலடலை மாதிரி இதில் போட்டு ஃபுல்லாக தண்ணி வடிகட்டிடுங்க. வடிகட்டுறதுக்கப்புறம் மிக்சியில் 2 போர்ஷனாக போட்டு அரைங்க. ஏன்னா அந்த குறைன்னு வரணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பிக்கை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.